வணக்கம் மக்களே, ஒரு 2.1 ஆம்பிள்ஃபயரு பின்னி எடுத்துருக்கோங்க. இதோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு நான் தரப்போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு ஃப்ரண்டில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 1313 கேபினெட்டில் படு லுக்காக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் மேலே பார்த்துக்கிட்டிங்கன்னா மேட் ஃபினிஷிங்லேயும் பிளாக்கில், கீழே மெயின் வால்யூம் கண்ட்ரோலும் மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலும் பேஸு ட்ரிபிளு சப்வூஃபர் இதுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிளாஸ் டைப் வந்துருங்க. உங்களுக்கு படு லுக்காக வந்திருக்குங்க. இது எதற்காகன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வேடசந்தூர்லேருந்து நம்ம யூடியூப் கஸ்டமர் நம்மளுக்கு கேட்டிருந்தார். ஆல்ரெடி அவருக்கு வண்டிக்கு மொத்தம் 2 ஆம்பிள்ஃபயர் கொடுத்துட்டேன். இப்போ இது 3வது ஆம்பிள்ஃபயருங்க. டாடா ஏசிக்காக இது நம்மளுக்கு ரெஃபர் பண்ணி கேட்டிருக்காரு. இதில் என்னென்ன ஸ்பீக்கர் பாட போகுது அப்படின்னா, லெஃப்ட்டு ரைட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 6 இன்ச்சில் ஸ்பீடான் 2 ஸ்பீக்கரும் 40 வாட்ஸில் 4 ohmஸில், இதில் கூடவே ஒரு டியூட்டரும் உங்களுக்கு ரன் ஆக போகுதுங்க. சப்வூஃபர்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா JBL 1500 இதில் ரெஃபர் பண்ணியிருக்காரு. எனக்கு நான் அதான் வச்சுருக்கேன், நான் அதான் போட போகிறேன் அப்படி சொல்லியிருந்தார். ஓகே, நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கோங்க, ஆடியோ கிளாரிட்டி பயங்கரமாக இருக்குன்னு சொல்லி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா ஒரு கஸ்டமருக்கு நம்ம பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அவங்களே தேடி நம்மள்கிட்ட வர்றாங்க. ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்குங்க. ஒரு ஆடியோ கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அந்தளவுக்கு நம்ம பண்ணி கொடுக்குறோங்க. ஏன்னா கஸ்டமர் ஆடியோவில் ரொம்ப முக்கியத்துவம் இப்போ கொடுத்துட்டு வராங்க. அவங்களுக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் வரோம். இப்போ இதோட லுக்கு பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இதை உங்களுக்கு ஆன் பண்ணியும் நான் காமிக்கிறேன். இன்டீரியரில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது மாஸ்டர் வால்யூமுங்க, பேஸு ட்ரிபிளு சப்வூஃபர். இதில் மொத்தம் 4 வால்யூம் கண்ட்ரோல் வந்துருங்க. லெஃப்ட்டு ரைட்டுக்கு தனியாகவும் பேஸு ட்ரிபிளும். பேக் சைடில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு வேக்கம் ஜாக் கொடுத்துருக்கேன். எல்லாமே டோட்டலாக ஸ்பீக்கர் இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு கூலிங் ஃபேன் சிஸ்டம் இதில் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பவர் சப்ளைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 12 volt இன்புட் கொடுக்கறதுக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 ஸ்கொயரம் வயரில் பிளாக் ரெட்டு அப்படின்ட்டு நான் கொடுத்துருக்கேன். ரெண்டாவது ஸ்லீவ் மெயினாக போட்டுருவாங்க. ஏன்னா அங்கேயும் இங்கேயும் நம்ம வயரு இழுக்கிறப்ப காயமாகும். ஸ்பீக்கர் லைனுக்குமே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவ் போட்டு தான் பண்ணி கொடுத்துட்டு வரேன். இப்போ உள்ள இன்டீரியரில் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் காமிக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆப்பில் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜிஆரில் 12 volt கொடுத்தீங்கன்னா 32 volt வர மாதிரி ஜிஆரில் கன்வெர்ட்ரு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேங்க. அடுத்தாப்பில் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஏன்னா ஜிஆரை பொறுத்தவரையும் ஆடியோ கிளாரிட்டி பக்காவாக இருக்கும், ஆம்பியரும் நல்லா நிற்கிதுங்க. அடுத்தாப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிடி, நம்மளுடைய கேஎம்எஸ் பிடி சிங்கிள் சப்ளையில் பிடி யூஸ் பண்ணியிருக்கேங்க. அடுத்தாப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்வூஃபருக்கு IRF 250 போட்டது 4 பேர் இதில் யூஸ் பண்ணியிருக்கேங்க. DDA 7279 அப்படின்ற ஐசியை லெஃப்ட் ரைட்டுக்காக கொடுத்துருக்கேன். சப்வூஃபர் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சப்வூஃபர் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2-in-1 சப்வூஃபர் யூஸ் பண்ணியிருக்கீங்க. பகாரியா பெரிய இது போட்டது ஐசி போட்டது. இதில் கூலிங் சிஸ்டமும் ஒன்று உங்களுக்கு கொடுத்துருக்கேன், ஒரு ஃபேன் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த ஆம்பிள்ஃபயரை உங்களுக்கு ஆன் பண்ணியும் காமிக்கிறேன். படு லுக்காக வந்திருக்குங்க. வயரிங்குமே பார்த்துக்கிட்டிங்கன்னா நீட்டாக வயரிங் பண்ணியிருப்பேன். பேசிக் ட்ரிபிளுக்கு மட்டும்தான் ரிப்பன் வயர் யூஸ் பண்ணியிருப்பேன். மற்றது எல்லாத்துக்குமே பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 square வயர் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வீடியோவில். அடுத்தாப்பில் இப்போ ஃப்ரண்ட் லுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா அட்டகாசமாக வந்துருக்குங்க. ஆன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஆன் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்டில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எஃப்எம் மோடில் ஆன் ஆகிருக்கு. உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் ஒயிட் டிஸ்பிளே. இப்போ உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்டில் வால்யூம் கண்ட்ரோலுக்கான லைட்டிங்கும் உங்களுக்கு நான் இதில் கொடுக்க போகிறேன். இப்போ உங்களுக்கு ஆன் பண்ணியும் காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இதுதான் இப்போ நம்ம ஆன் பண்ண போகிறோம். இப்போ ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லுக்கு தாங்க இருக்கும் நைட்டில். அதே மாதிரி நைட்டில் தான் உங்களுக்கு தேவைப்படும் இந்த லைட்டிங்கு, பகலில் உங்களுக்கு தேவைப்படாது. வேணாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு ஒரு சுவிட்சு நான் அதில் கொடுத்துருக்கேன். அந்த சுவிட்சை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பகலில் உங்களுக்கு யூஸ் ஆகாது. அதனால் லைட்டோட லைஃப்பும் உங்களுக்கு கூடுதலாக வருங்க. இதை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்இடி கம்பல்சரி உங்களுக்கு ஆஃப் ஆகிடும்.
ஏன்னா நைட் டயத்தில் மட்டும்தான் நம்ம வால்யூம் கண்ட்ரோல் எது அப்படின்றது உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அதனால் நீங்கள் நைட்டில் மட்டும் இந்த லைட்டிங்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சுத்தமாக உங்களுக்கு தெரியாது. யூஎஸ்பி போர்டு மட்டும்தான் ஆனில் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம். பகலில் மேக்ஸிமம் போடாதீங்க. பகலில் வந்து கம்பல்சரி ஆஃப் பண்ணிடுங்க. அப்போ தான் அந்த எல்இடியோட லைஃப் வரும். இந்த மாதிரி ஆம்பிள்ஃபையர் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா